வெல்கம் டு சுகன் ஸ்பாட். இன்றைக்கி பெண்களுக்கான ரொம்ப பிடிச்ச வீடியோன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க தான் ரொம்ப பியூட்டியாக இருக்கணும்னு முதல்ல விரும்புகிறவங்களே. அவங்களுக்கு தேவையானதான் இப்போ குழந்தைகளாக இருக்கட்டும், இல்லை எவ்வளோ பெண்கள் ஆண்கள் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட் தான் நான் கொண்டு வந்திருக்கேன். ஸ்கின் கேர் மட்டும் இல்லைங்க, இன்டேக்காக எடுக்கக்கூடிய ஹெல்த் ப்ராடக்ட் அண்ட் ஹேருக்கும் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்டும் கொண்டு வந்திருக்கேன். ஹோம்மேடாக நீங்கள் எங்கே கிடைக்குன்னு தேடிட்டுருப்பீங்க இல்லையா? நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸையும் கேதர் பண்ணி நம்ம ஹோம்மேடாக எந்த ப்ராடக்ட்டு செய்கிறதுக்கு டைம் இருக்காது. 30 வெரைட்டிஸ் ஹோம்மேடு ப்ராடக்ட் கொடுத்துட்ருக்காங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு நம்மளோட பிராண்ட் பார்த்தீங்க அப்படின்னாலே வந்துட்டு என்றும் இளமை தான். அதில் வந்து உங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துட்ருக்காங்கன்னு பார்க்கலாம். இது வந்து ஹெர்பல் பாத் பவுடர். சின்ன குழந்தைங்க, பிறந்த குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். கிட்டத்தட்ட இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30க்கு மேலே இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்து பண்ணிட்டு இருக்காங்க. 30+ இன்க்ரீடியன்ட்ஸு நல்ல வெயிலில் காய வச்சு அலசி அதை மிஷினில் கொடுத்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி பவுடராக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஜஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்து நீங்கள் ரோஸ் வாட்டர் பாலில் வெறும் தண்ணியில் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி ஃபேஸ் பேக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் கிடையாது, நீங்கள் குளிக்கிறதுக்கு இந்த பவுடராக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இவங்க கிட்ட வந்துட்டு 2 ஃபேஸ் பேக் வெரைட்டிஸுமே அவைலபிளாக இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பீட்ரூட் மேஜிக்கல் மாஸ்க் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம இன்ஸ்டண்ட்டாக வந்துட்டு உங்களுக்கு க்ளோ கிடைக்கும். அது மட்டும் கிடையாது, சம்மர் டைம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு உங்களுக்கு வந்து டேன் ஆகுது அப்படின்னா அந்த டேனை ஃபுல்லாமே ரிமூவ் பண்ணி கொடுத்துட்டு ஸ்கின்ல கருவளை வருதுன்னு நிறைய பேர் உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கீங்க. ரெகுலராக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 2 மாதத்துலேயே உங்களுக்கு வந்து ரெடியூஸ் ஆகுறது நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். ஃபேஸுக்கு இன்ஸ்டன்ட் ஒரு பிரைட் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் பார்லர் போய் ஃபேஷியல் பண்ணணும்னு தேவையே கிடையாது. இந்த ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணால் போதும். ஒரு மாஸ்க் ப்ரிப்பேர் பண்ணி பேக் பண்ணிட்டு இருக்காங்க கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணுறதுக்காக. இது என்னப்பா இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்துருக்கீங்க இதில்? இது வந்து ஏபிசி மாஸ்க்னு சொல்லுவோம், ஏபிசி மேஜிக்கல் மாஸ்க்னு சொல்லுவோம். ஸோ இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆப்பிள், பீட்ரூட், கேரட், பன்னீர் ரோஸ், நாட்டு பன்னீர் ரோஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? நாட்டு பன்னீர் ரோஸ். அது வந்து ஸ்கின்னுக்கு நல்ல க்ளோ, நல்ல ஒரு பேபி ஸ்கின்க்கு அந்த பேபியோட ஸ்கின் எந்த அளவுக்கு சாஃப்டா நரிஷ்மெண்டா சூப்பரா இருக்கும். ஸோ வந்துட்டு அந்த அளவுக்கு வந்துட்டு பேபியை ஸ்கின்னை நல்லா சாஃப்டா வச்சுக்கும். ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி கொடுத்துரும். 2வது ஸ்கின்னை நல்லா ஈரப்பதத்தோட வச்சுக்கும். அந்த ஒரு ட்ரை ஆகாம உங்களுக்கு வந்துட்டு நல்ல டெய்லியுமே வந்துட்டு நீங்க ஒர்க் போனீங்க அப்படின்னா இந்த ஒரு மாஸ்க் மட்டும் நீங்க யூஸ் பண்ணா போதும். உங்களுக்கு செம்ம ஒரு வந்துட்டு பார்லர் போன லுக் அண்ட் ஃபினிஷிங் கிடைக்கும். உங்களுக்கு நான் எடுத்து போடும் போதே தெரியும். இது வந்து நீங்க பால்லயோ தண்ணியிலயோ கலந்து, நான் உங்களுக்கு கலந்து காமிக்கிறேன். பால்ல அப்படியே பிளெண்ட் ஆயிடும் உங்களுக்கு. இப்ப நார்மலா நீங்க வந்துட்டு வெளியில பாக்குற ஏபிசி மால்ட்டுக்கும் இந்த ஏபிசி மால்ட்டுக்கும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. என்னன்னா ஆக்சுவலா இரும்பு கடையில பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா சன்லைட் ப்ராசஸ்ல அப்படியே டைரக்டா வந்துட்டு பிளெண்ட் பண்ணிடுவாங்க. இது வந்துட்டு நான் பண்றது எப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம கடையில வந்துட்டு நல்லா ஷோப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை வந்துட்டு ஃபுல்லா ஷீட்ல விரிச்சு நம்ம சன்லைட் ப்ராசஸ்ல ட்ரை பண்ணிடுறோம். சன்லைட்ல வச்சா அதோட இதெல்லாம் போய் ஆக்சுவலா இல்ல, சன்லைட் ப்ராசஸ்ல பண்ணும்போது உங்களுக்கு கெட்டு போகாம ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும், லாங் லைஃப் இருக்கும். இப்ப வந்துட்டு நம்ம பால்ல மிக்ஸ் பண்ற மிக்சிங்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா கெடாம இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு எசன்ஸ் சேர்ப்பாங்க. கண்டிப்பா இதுல வந்துட்டு இதுல எதுவுமே அதுக்கு பதிலாக நம்ம சன்லைட் ப்ராசஸ், ஏன்னா விட்டமின் டி அதுல அதிகமா இருக்கு. அந்த விட்டமின் டி டைரக்டா நமக்கு இந்த ப்ராடக்ட்டுக்கு வரும்போது, இப்ப நம்ம செடி வைக்கிறோம், அதை விதை போட்டு விதை முளைச்சு வருதுன்னா அதுக்கு என்ன சத்து தேவை? விட்டமின் டி கண்டிப்பா தேவை. மண்ணில் போடும்போது முளைச்சு, அதே மாதிரி இது முழுசா அந்த சத்து உங்களுக்கு கிடைக்கிறதுனால இதெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட ஒரு ஃபாரின்ல வந்துட்டு ஒரு லேடி வாங்கிட்டு பல்கா வந்து பர்ச்சேஸ் பண்ணாங்களாம். அந்த டேஸ்ட்டுக்கும் ஃப்ளேவருக்கும் ரொம்ப சூப்பரா இருந்துச்சுன்னு. நீங்க ரெகுலரா அந்த ஏபிசி மால்ட்டை யூஸ் பண்ணும்போது உங்களோட ஸ்கின் க்ளோ ஆகுறது கண்டிப்பா நீங்க ரிசல்ட் பார்க்கலாம். வந்துட்டு இன்கிரீடியன்ஸ் என்னென்ன சேர்க்கிறோம்னா முந்திரி, பாதாம், பிஸ்தா, வால்நட், மக்கானா, அது கூடவே சுக்கு, அந்த ஏலக்கான்னு சொல்லுவோம் இல்லையா, அது ட்ரை கிரேப்ஸ். இது கூட வந்துட்டு உங்களுக்கு பனங்கற்கண்டு வேணும் அப்படின்னா அந்த ஃப்ளேவர் பிடிச்சவங்களுக்கு அந்த ஃப்ளேவர் பால்ல மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்காது. ஆமா, அதுக்காக வந்துட்டு பனங்கற்கண்டு வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு பனங்கற்கண்டு, அப்படி இல்ல நாடு சக்கரை ஃப்ளேவர் பிடிச்சவங்களுக்கு நாடு சக்கரை. எப்படி கேட்கறவங்க கஸ்டமைசேஷன் நம்ம கிட்ட அவைலபிள். சோ இதெல்லாம் 30+ ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு நம்ம செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம். கஸ்டமைசேஷனும் இருக்கு. யாருக்கு என்ன வேணுமோ, யாருக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதை நம்ம கேட்டுக்கிட்டு அதுக்கு என்ன ப்ராடக்ட் நம்ம கொடுக்கணுமோ அதை தான் நம்ம சஜஸ்ட் பண்ணி கொடுக்குறோம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆவாரப்பூ டம்மி டீட்ரிங்னு சொல்லுவோம். காலையில வந்துட்டு தூங்கி எழுந்திரிச்சோன்னா எம்டி ஸ்டொமக்ல எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? டீ காஃபி குடிப்பாங்க, இல்லாட்டி தண்ணி குடிப்போம். ஆமா, ஃபர்ஸ்ட் அதை ஸ்கிப் பண்ணிட்டு அந்த தண்ணி நீங்க குடிக்கிறீங்க இல்லையா, எம்டி ஸ்டொமக்ல எப்படி எல்லாருமே எந்திரிச்சோன்னா ஃபர்ஸ்ட் தண்ணி குடிக்கிறோம். அந்த தண்ணியில
லைட்டா ஒரு ஸ்பூன் மட்டும் இதை நீங்க மிக்ஸ் பண்ணி ஒரு 1 மந்த் 48 நாள் ஒரு மண்டலம் சொல்றோம் இல்லையா, ஆமா அந்த ஒரு மண்டலத்துக்கு நீங்க இதை வந்துட்டு தண்ணியில அதாவது வார்ம் வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி தேன் ஆட் பண்ணியோ இல்ல வந்துட்டு உங்களுக்கு சுகர் வேணும் ப்ரௌன் சுகரோ இல்ல நாட்டு சக்கரை எது வேணுமோ உங்களுக்கு எது வேணுமோ மிக்ஸ் பண்ணி குடிச்சிருக்கலாம். இதை நீங்க குடிச்சிட்டே வரும்போது உங்களுக்கு தொப்பை குறையிறது கண் கூட பாக்கலாம். ஒர்க் பண்றவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி வந்துட்டு அடிக்கடி டீ காஃபி குடிக்கிறாங்க, அதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் இருக்கா? அதாவது ஆக்சுவலா இன்ஸ்டன்டா எனர்ஜி வேணும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க, ஒரு ஒர்க் ப்ரெஷர்ல இருக்காங்கன்னா டக்குன்னு போய் ஐடில ஒர்க் பண்றவங்க டேப்லெட்டே எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டிப்பா அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்குன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் வேணும்னு சொல்லி என்னென்னமோ நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதுக்கு ஒரு இன்ஸ்டன்ட் எனர்ஜி பவுடர் தான் நம்மளோட இந்த சுக்குமல்லி காஃபி பொடி. அதாவது இதுல வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 6 வகையான பொருட்கள் சேர்த்திருக்கோம். என்னென்னு நான் சொல்லிடுறேன். சுக்கு, மிளகு, திப்பிலி, ஏலக்காய், அந்த கிராம்பு, அதுக்கப்புறம் இந்த பிரெயினை வந்து தூங்கிக்கிட்டு இருக்க மூளையை வந்து தட்டி எழுப்புற அப்படிங்கிற மாதிரி அத டக்குன்னு வந்துட்டு ஒரு பொரியேத்தி விடுற மாதிரி உங்களுக்கு இன்ஸ்டன்ட் எனர்ஜி பவுடர் தான் இந்த சுக்குமல்லி. நீங்க ஆபீஸ்ல எல்லாம் ஒர்க் பண்றீங்கன்னா இந்த ஒரு பேக் வாங்கிக்கிட்டா போதும். பிளாஸ்க்ல வந்துட்டு ஒரு ஹாட் வாட்டர் மட்டும் பேக் பண்ணி எடுத்துட்டு போயிருங்க. ஒரு ஸ்பூனை போட்டோமா மிக்ஸ் பண்ணி கப்புன்னு அடிச்சுட்டு நீங்க ஈஸியா வேலை பார்க்கலாம். டீ காஃபிக்குள்ள குட் பை சொல்லிருங்க, ஹெல்த்துக்கு நல்லது கிடையாது. இத வந்து நம்ம செட்டிநாட்டு மல்லித்தூள், அதாவது குழம்பு தூள். அதாவது நீங்க குழம்பு வைக்கிறீங்கன்னா அந்த குழம்புல நீங்க ஒரு ஸ்பூன் 1.5 ஸ்பூன் இல்ல எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை ஸ்பூன் தகுந்த மாதிரி நீங்க போட்டீங்கனாலே ஸ்மெல் உங்களுக்கு தெரியும். ஆமா இப்ப வந்துட்டு கடையில வாங்குற அதெல்லாம் வந்துட்டு ப்ரௌனிஷா இருக்குது. என்ன இது வந்து நம்ம நாட்டு வெர்லி மஞ்சள் இருக்கு இல்லையா, அந்த வெர்லி மஞ்சள், மல்லி, நாட்டு மல்லின்னு சொல்லிட்டு குறு மல்லின்னு சொல்லுவாங்க. அந்த மல்லி, சீரகம், சோம்பு, சோ இது மட்டும் நம்ம சேர்த்து, அதாவது அதுக்கு பக்குவம் இருக்கு, அளவு இருக்கு. சோ எல்லாம் வந்துட்டு ஒரே அளவு அந்த மாதிரி சேர்க்கறது கிடையாது. ஒவ்வொரு அந்த அளவுன்னு சொல்லுவாங்க, அதாவது இன்கிரிடியன்ட்ஸ் அதனாலதான் உங்களுக்கு அந்த கலர் டெக்ஸ்சரே வந்துட்டு டிஃபரெண்டா இருக்கு, ஸ்மெல்லும் பயங்கரமா இருக்கு. சரி, ஓகே. இது வந்து நம்ம மட்டன் மசாலா. அதாவது நார்மலா வந்து நீங்க கடைகள்ல மதுரைக்காரங்கனாலே வந்துட்டு சாப்பாடுக்கு தான் ஃபேமஸ். ஆனா நம்ம மதுரையில வந்துட்டு ஒரு செட்டிநாடு மட்டன் மசாலா எல்லாரும் இவங்க கிட்ட நீங்க என்ன ப்ராடக்ட் வாங்குறீங்க இல்லையோ கண்டிப்பா இந்த ஒரு ப்ராடக்ட் நீங்க கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்த உடனே வந்து ஆர்டர் போட்டுருங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்க, தீர்ந்து போச்சு அப்படின்னா என்கிட்ட கேட்க கூடாது. அந்த அளவுக்கு வந்துட்டு ஸ்மெல்லும் நல்லா இருக்கும். இப்ப சமைக்க தெரியாதவங்களாம் இந்த மசாலா வாங்கிட்டு நீங்க யூஸ் பண்ணி வீட்டுல நீங்க வெஜ்ஜா இருக்கட்டும் நான்வெஜ்ஜா இருக்கட்டும் எந்த ப்ராடக்ட்டுக்கு வேணாலும் யூஸ் பண்ணி செஞ்சீங்க அப்படின்னா ஒரு ஸ்பூன் வந்துட்டு உங்களுக்கு வந்து தங்க காப்பு உறுதி. அந்த அளவுக்கு வந்துட்டு ஸ்மெல் சூப்பரா இருக்கு சிஸ்டர். கண்டிப்பா கண்டிப்பா. ஏன் அப்படின்னா இதுல கிட்டத்தட்ட ஒரு 18 வகையான பொருட்கள் நம்ம சேர்த்திருக்கோம். மட்டன் மசாலான்னு பார்க்கும்போது நார்மலா நம்ம வந்துட்டு இந்த ஸ்பைசஸ் தான் சொல்லுவாங்க. அதையும் தாண்டி அதுல ஸ்பெஷல் ஐட்டம் ஒண்ணு இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி மதுரைக்காரங்களுக்காகவே நம்ம ஸ்பெஷலா பண்ணாதான் இந்த மட்டன் மசாலா. சோ இதோட ஹை பிச்ல போயிட்டு இருக்கிற ப்ராடக்ட்னே நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ சமைக்க தெரியாதவங்க கூட வெஜிடேரியனா இருக்கட்டும் நான் வெஜிடேரியனா இருக்கட்டும் மட்டன் மசாலா எல்லாத்துக்கும் அடி தூள் தான் நான் சொல்லுவேன். நீங்க செஞ்சு வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு பவுலே காலி ஆயிடும். அந்த அளவுக்கு இதுல வந்து காலிஃபிளவர், காளான், பன்னீர், சோ இது எல்லாத்துக்குமே அடி தூளா இருக்கும். ஒரு மசாலா மட்டும் இருந்தா போதும். அதுவே வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 15 வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க. இது வந்து ஒரு சாம்பிள் பீசஸ் மட்டும் தான் இப்ப காமிச்சிட்டு இருக்கோம் வீடியோவுக்காக. உங்களுக்கு பேக்கிங் வந்துட்டு இந்த மாதிரி பேக்கிங்கா வந்துடும். நம்மளோட கம்பெனி லேபிள் ஒட்டியே கொடுத்துருவோம். இதுல என்னென்ன வெரைட்டிஸ் நீங்க வச்சிருக்கீங்க மாவு வெரைட்டிஸ்ல? ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா நம்ம இன்ஸ்டன்ட்டா காலைல எந்திரிச்சோன்னா ஒர்க்குக்கு போறவங்க டக்குன்னு டிஃபன் செய்யணும், பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு சாப்பிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக தான் இது எல்லாமே. நிறைய பேர் வந்துட்டு ஒர்க் பண்றவங்க வந்துட்டு ஸ்கிப் பண்றதே பிரேக்ஃபாஸ்ட். மோஸ்ட்லி வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்துட்டு ஸ்கிப் பண்றது இந்த பிரேக்ஃபாஸ்ட் தான். சோ அதுக்கான ஒரு சின்ன ஒரு அதை சரி பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு கொண்டு வந்த கான்செப்ட்ல கொண்டு வந்ததுதான் இந்த ஒரு ப்ராடக்ட். இது பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 6 வகையான அரிசி வகைகள், பாரம்பரிய அரிசி வகைகள் சேர்த்து பண்ண களிமாவு. இது வந்துட்டு ராஜாக்களுக்கு தேவையான சத்துக்களை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மறைக்கப்பட்டு மக்களுக்கு மறைக்கப்பட்டு பண்ணக்கூடிய அரிசி வகைகள்ல இப்ப நம்ம சராசரியா எல்லாருக்கும் கிடைக்குதானா அது ஈஸியா செஞ்சு சாப்பிடறதுக்கு தான் எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுக்காக தான் இந்த ஒரு களிமாவு மிக்ஸ், கஞ்சி மிக்ஸ். இதுல பாத்தீங்க அப்படின்னா கருப்பு கவுனி அரிசி, கருப்பு உளுந்து, சிகப்பரிசி, மாப்பிள சம்பா,
அதுக்கப்புறம் கருங்குருவை, குள்ளக்காரு. ஸோ இந்த மாதிரியான ஒரு 6 வகையான அரிசி வகைகள் பாரம்பரியமா ராஜாக்கள் மட்டும் பயன்படுத்தின அரிசி வகைகளை சேர்த்து நம்ம செஞ்சு கொடுக்குறோம். இது செய்யற ரெசிபி வந்துட்டு நான் கண்டிப்பா ஷேர் பண்றேன். இது ரொம்ப சிம்பிள் தான், ஒன்றும் இல்லைங்க. நீங்க வந்துட்டு எத்தனை பேர் சாப்பிட்றீங்களோ அத்தனை டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணியில நல்லா கொதிக்க விட்டுருங்க. அதுல கருப்பட்டி, வெல்லம், உங்களுக்கு எது நாட்டு சர்க்கரை எது இருக்கோ அதை நீங்க போட்டுக்கோங்க. உப்பு மட்டும் போட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டுட்டு அதை வடிகட்டிடுங்க. வடிகட்டிட்டு திரும்ப வந்துட்டு அதை நல்லா கொதிக்க விட்டுக்கிட்டு அதுல நல்லெண்ணெய் மட்டும் ஆட் பண்ணி நல்லா தாராளமா நல்லெண்ணெய் ஆட் பண்ணுங்க. இந்த மாவு கலக்கின்ற மாதிரி இந்த களிமை, அதாவது தண்ணியில கரைச்சிட்டு செய்வாங்க. இது ரொம்ப சிம்பிள், 2 நிமிஷம் கூட ஆகாது. தண்ணி பாயில் பண்ணிட்டு இத வச்சு கிண்டி இறக்கிடலாம். இது வந்துட்டு இதுல ஒரு ஸ்பூன் மட்டும், ஒரு கரண்டி மட்டும், நீங்க எத்தனை பேர் சாப்பிடுறீங்களோ அத்தனை கரண்டி போட்டுட்டு அடிக்கரண்டியை வச்சு நீங்க ஒரு சுத்தும் போது அப்படியே அல்வா மாதிரி வந்து நீங்க கடையில சாப்பிடுவீங்க இல்லையா அல்வா, அந்த மாதிரி ஒரு ஃபிளேவருக்கு டெக்ஸ்சருக்கு வந்துடும். இது கையிலயும் ஒட்டாது, வாயிலையும் ஒட்டாது, உள்ள போறதும் தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனா உங்களுக்கு தேவையான சத்துக்கள் மொத்தமும் உங்களுக்கு 1 டேக்கு தேவையான பேக் பெயின் இருக்கவங்க எல்லாம் வந்து குழந்தைங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும், வயசுக்கு வந்த பிள்ளைங்கல இருந்து எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ஏன்னா முக்கியமா வந்துட்டு வயசுக்கு வந்த பிள்ளைங்களுக்கு முதுகு வலி, பேக் பெயின் சேர்த்திருக்கீங்க. கண்டிப்பா கருப்பு உளுந்து தான் நம்ம சேர்த்திருக்கோம். பேக் பெயின் கம்பல்சரி கியூர் ஆயிடும். முழங்கால் வலி, மூட்டு வலி, முதுகு வலி எல்லாமே வந்து எல்லாத்துக்கும் ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் வந்துட்டு நம்ம பல்க் வந்து ஆர்டர் பண்ணனும்னாலும் பண்ணிக்கலாம். கிலோ கணக்குல உங்களுக்கு வீட்டுக்கு தேவையானதையும் ஆர்டர் பண்ணனும்னா ஆர்டர் பண்ணிக்கலாம். மினிமம் வந்துட்டு ஒரு 1/4 கிலோ குவாண்டிட்டில இருந்து இந்த மாவு ப்ராடக்ட்லாம் நீங்க வாங்கிக்கலாம். களிமாவு மட்டும் கிடையாது, இது கூடவே வந்து பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ் பவுடருமே நம்ம கிட்ட இருக்கு. வெயிட் லாஸ்க்கு வந்துட்டு ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடிய கொள்ளு கஞ்சி மிக்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கொள்ளு, பார்லி, அந்த கருப்பு கவுனி அரிசி, சோ இது எல்லாமே சேர்த்து நம்ம அதை பண்ணி கொடுக்குறோம். அது போக பாத்தீங்கன்னா மல்டி கிரைன்ஸ், அந்த மில்லட்ஸ் இதெல்லாம் சேர்த்து பண்ணக்கூடிய ஹெல்த் மிக்ஸ் பவுடர், அதை நீங்க கஞ்சி மாதிரி வந்து உங்களுக்கு 2 இது ஆப்ஷன்ஸுமே இருக்கு. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வெயிட் லாஸ்க்கு இந்த பவுடர் வாங்கிக்கலாம். கெயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ஹெல்த் மிக்ஸை வாங்கிக்கலாம். ஆமா. ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா ஹேர் growth வடைன்னு சொல்லுவாங்க. நீங்க வடை தான், நீங்க சொன்னது கரெக்ட் தான். பட் வந்துட்டு கொஞ்சம் டிஃபரெண்டா, இது வந்து சாப்பிடுற வடை கிடையாது, இது ஹேருக்கு யூஸ் பண்றது. ஏன்னா சாம்பிள்ஸ்க்கு இப்ப வந்துட்டு ஏபிசி மால்ட் அது இதுன்னு கொடுத்தீங்களா, இதுவும் ஏதோ சாப்பிட கொடுப்பீங்களோன்னு நினைச்சேன். அச்சோ, இது சாப்பிடுற வடை கிடையாது, இது வந்துட்டு ஹேருக்குள்ள வடை. இது வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 30+ இன்கிரீடியன்ஸ் சேர்த்து நம்ம வடையா தட்டி நம்ம சன்லைட்ல காய வச்சு எடுத்து வச்சிருக்கோம். சோ இதுல இருந்து வந்துட்டு ஒரு 1/4 லிட்டர் நீங்க எண்ணெய் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு 3 வடை நீங்க போட்டீங்கன்னா நல்லா ஊற வச்சுக்கலாம். கொதிக்க விட்டுட்டு நீங்க அப்படியே ஓவர் நைட் விட்டுட்டு இப்ப வந்துட்டு வெளியில எல்லாம் போய் இப்ப எல்லா மூலிகையும் நம்ம திரட்டி வெயில்ல காய வச்சு அரைச்சிட்டு பேஸ்ட் ஆக்கி இந்த மாதிரி வடையாவே தட்டி சேல் பண்ணிட்டு இருக்காங்க. நோகாம நொங்கு திங்கிற வேலைதான். இந்த இதை மட்டும் நம்ம வாங்குறோம், எண்ணெயில போட்டு காய்ச்சி அப்படியே ஹேருக்கு யூஸ் பண்ணிடலாம். அப்படியே ஊற வச்சுட்டு நம்ம ஹேர் வாஷ் பண்றதுனால பண்ணிக்கலாம், ரெகுலர் யூஸ்க்கு பண்ணலாம். கண்டிப்பா இது வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 30 இன்கிரீடியன்ஸ் சேர்த்திருக்கோம். ஃபுல்லா பாத்தீங்கன்னா கரிசலாங்கண்ணி, கருவேப்பிலை, கத்தாழை, அந்த வெந்தயம், சோ இந்த மாதிரியான ப்ராடக்ட் எல்லாமே ஹெர்பல் ப்ராடக்ட் சேர்த்து நம்ம வடையா தட்டி வச்சிருக்கோம். இதை வந்துட்டு நீங்க சன்லைட் ப்ராசஸ்ல ஆயில்ல போட்டு ஒரு 1 வீக் கழிச்சு யூஸ் பண்றதுனால பண்ணிக்கலாம். அப்படி இல்ல நீங்க காய்ச்சிட்டு அதை ஓவர் நைட் விட்டு ஃபில்டர் பண்ணி நீங்க நெக்ஸ்ட் டே வேற ஏதாவது கண்டெய்னர் யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா, வேற ஏதாவது கண்டெய்னர். சோ ஹேர் ஃபால், ஹேர் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைக்குமே வந்துட்டு ப்ராப்ளம்க்கு ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் பார்க்கும்போது நம்மளோட இந்த ஹேர் ஆயில் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணிட்டு ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆயிருக்கு, ஹேர் growth ரொம்ப நல்லா இருக்கு, டென்சிட்டியா இருக்கு, வால்யூமா இருக்கு. கண்டிப்பா இங்க பாருங்க, என்னோட ஹேர் பார்க்கும்போது உங்களுக்கு நான் டைட்டா பின்னி இருக்கேன். நான் உங்களுக்கு ரிமூவ் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு கை பிடிக்கும் போதே நல்ல ஒரு அடர்த்தி இருக்கும், திக்னஸ் இருக்கும். நான் இப்ப ஹேர் கட் பண்ணிருக்கேன், நான் உங்களுக்கு பேக் சைடு பிக்சரும் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணேன். நீங்க உங்க வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைங்களா இருக்கட்டும், பெண் குழந்தைங்களா இருக்கட்டும், இல்ல உங்க ஒய்ஃபா இருக்கட்டும், இல்ல உங்க அம்மாவா இருக்கட்டும், யாருக்கா இருந்தாலும் நீங்க கொடுக்கக்கூடிய நிறைய நீங்க கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த ஒரு ப்ராடக்ட்டை நீங்க ப்ரெசென்ட் பண்ணாலே போதும். ஏன் அப்படின்னா லேடிஸ்க்கு இருக்கக்கூடிய எல்லா வகையான கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்குமே ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் பார்க்கும்போது இந்த ஒரு பேடை சொல்லுவேன். ஏன்னா இதுல முழுக்க பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. காட்டன் பேட் நான் உங்களுக்கு வந்துட்டு டெமோ வீடியோவும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுல வந்து நம்மளோட மாமா அனியனுடைய ஹெர்பல் நாப்கின் தான், சானிடரி நாப்கின். ஸோ இது வந்து நான் இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இது உங்களுக்கு கிழிச்சா கிழியும். ஸோ இது வந்து பேப்பர், உங்களுக்கு வந்துட்டு நார்மல் பேப்பர் தான், பிளாஸ்டிக் கிடையாது. ஸோ இதுக்கும் உங்களுக்கு நான் வித்தியாசத்தை காமிச்சிடுறேன்.
இது வந்து நார்மல். இப்போ நான் இது ரெண்டுக்கும் உங்களுக்கு நான் வித்தியாசம் காமிச்சிடுறேன் பாருங்க. உங்களுக்கு ஒரே இடத்துல தான் வந்துட்டு வாட்டர் வந்து ஊத்திட்டே இருக்காங்க. ஆனா அது ஆக்சுவலா வந்துட்டு எப்படி ஸ்ப்ரெட் ஆகுறது உங்களுக்கு ஈவனா தெரியுதா? இங்க இருந்துட்டு வந்துருக்கு இது வரைக்குமே வந்து ஸ்ப்ரெட் ஃபுல்லா நீங்க பாக்கும்போது ஒரு கிளாஸ் வாட்டருமே வந்துட்டு அப்சர்வ் பண்ணிட்டே இருக்கு பாருங்க. இது வந்துட்டு இப்ப கீழே வச்சு ஊத்துறதுனால இங்க ஸ்ப்ரெட் ஆகுது. உங்களுக்கு வந்துட்டு இது வந்து ஒட்டாம கையில வச்சு நீங்க ஊத்தி செக் பண்ணலாம். ஒரு கிளாஸ் வாட்டருமே வந்துட்டு ஊத்திருக்காங்க. இது வந்து உங்களுக்கு பவுன்சியா தெரியும். உங்களுக்கு வாட்டர் ஃபுல்லா அப்சர்வ் பண்ணிருக்கு. ஓ என்ன இது கொஞ்சம் கூட கையில ஒட்டவே இல்லை. கையில ஒட்டாது. ஏன்னா உங்களுக்கு இப்ப நீங்க நார்மலா இந்த இடத்த நீங்க பாருங்க நல்லா, இந்த இடத்த டச் பண்றதுக்கும் உங்களுக்கு இந்த வாட்டர் ஊத்துன இடத்த டச் பண்றதுக்கும் உங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரியும். சோ தண்ணி ஒட்டலையே, ஒட்டாது. ஒட்டாது. ரெண்டாவது உங்களுக்கு அந்த டைம் இருக்கக்கூடிய அந்த ஸ்மெல் எதுவுமே இருக்காது. நமக்கு அந்த பீரியட்ஸ் டைம்ல நிறைய அந்த கெட்ட ஸ்மெல் இருக்கும் இல்லையா, அந்த கெட்ட பாக்டீரியா ஃபுல்லா இது வந்து அப்சர்வ் பண்ணிடும். உங்களுக்கு பேக் சைடுமே வந்துட்டு எதுவுமே அந்த லீக்கேஜ் எதுவுமே இருக்காது. உங்களுக்கு இப்ப நான் கீழே வச்சதுனால இந்த சைடு தண்ணி இருந்துச்சு, இப்ப இந்த சைடு பாத்தீங்கன்னா தண்ணி கிடையாது. சோ இதோட அப்சர்ப்ஷன் பார்க்கும்போது உங்களுக்கு எதுவுமே இருக்காது. சூப்பர். ஓகே, இப்போ இந்த இதுல பாருங்க. ஓகேவா, இது மார்க்கெட்ல கிடைக்கக்கூடிய பேடு. இதுலயும் அதே ஒரு கிளாஸ் அளவுக்கு சேம் கிளாஸ்ல வந்துட்டு தண்ணி வந்து ஸ்ப்ரெட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் இதுல நம்ம யூஸ் பண்ணும்போது அதுவே ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு அப்சர்வ் ஆகி ஒவ்வொரு இடமா இன்க்ரீஸ் ஆனதை பார்த்தோம். இப்போ இதுல வந்துட்டு ஒவ்வொரு இடத்துலயுமே வந்து புஷ் பண்ணி ஊத்துறாப்புலதான் இருக்கு. இப்போ வந்துட்டு ஃபுல்லா ஊத்தி முடிச்சிட்டாங்க. இப்போ நம்ம எடுத்து தொட்டு பார்ப்போம். தண்ணி அப்படியே ஒட்டுது, உங்களுக்கு ஒழுகுது, ஒட்டல ஒழுகுது. அப்ப இது வந்துட்டு எவ்வளவு நேரம் தாங்கும், இது எவ்வளவு நேரம் தாங்கும் அப்படின்றத வந்துட்டு நீங்களே பார்க்கலாம். பாருங்க, தண்ணி அப்படியே பிரஸ் பண்ணும்போது வெளியில உங்களுக்கு வருது இல்லையா, அப்ப லீக்கேஜிங் ப்ராப்ளம் வந்துட்டு இருக்கு. ரெண்டாவது இப்ப இத நீங்க பாருங்க, உங்களுக்கே தெரியும். நான் ஃபர்ஸ்டே உங்களுக்கு தொட்டு காமிச்சேன். அப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்ல. இப்ப என்னோட கை ஈரமா இருந்துச்சு, அதை வச்சு தொட்டு காமிச்சாலே ஒண்ணும் வர மாட்டேங்குது. ஜெல் மாதிரி அப்சர்வ் ஆகி பாருங்க. உங்களுக்கு நல்லாவே இந்த பேர்ட் வந்துட்டு அப்சர்வ் பண்ணுது. இப்ப நான் வந்துட்டு இத நான் ஓபன் பண்ணி காமிச்சிடுறேன். இதுல என்னென்ன சேர்த்திருக்காங்கன்னு பாருங்க. ஃபுல்லா பிளாஸ்டிக் தெரியுதா உங்களுக்கு? ஃபுல்லா வந்து பிளாஸ்டிக். ஒரு லேயர் தான் உங்களுக்கு இருக்கு, அதனால தான் வந்துட்டு அப்சர்வே ஆகல. ரெண்டாவது இந்த மேல் லேயர் கூட உங்களுக்கு காட்டன் கிளாத், பனியன் கிளாத் தான். தெரியுதா உங்களுக்கு? நல்ல திக்கா இருக்கு. தண்ணி அப்சர்வ் பண்ணிமே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இப்போ இங்க பாருங்க, இது வந்து பிஞ்சோனே வந்து இத பாருங்க. உங்களுக்கு பிளாஸ்டிக் தெரியுதா? இத வந்து பாருங்க, உங்களுக்கு காட்டன் பனியன் கிளாத், நம்ம டிஷ்யூ பேப்பர் இருக்கு இல்லையா, அந்த பேப்பர் தெரியுதா? சோ உள்ள பாருங்க எத்தனை லேயர் வச்சிருக்காங்கன்னு பாருங்க. வொர்க்கிங் உமன்ஸ்க்குலாம் வந்துட்டு பெஸ்ட். இது வந்து ஆன்டிபயோட்டிக். இது வந்து உங்களுக்கு ஆன்டிபயோட்டிக். உங்களுக்கு அந்த ஸ்மெல் எதுவுமே இல்லாம அப்சர்வ் பண்றதுக்காக உங்களுக்கு அதை ஃபிட் பண்ணிருக்காங்க. இது பாருங்க, அடுத்த லேயர் பாருங்க, ஃபுல்லா உங்களுக்கு காட்டன். தெரியுதா உங்களுக்கு? பிஞ்சு வரல தெரியுதா? நான் இவ்வளவு ஃபோர்ஸா இழுக்கிறேன், இழுத்துமே உங்களுக்கு வந்துட்டு என்ன ஜெல்லி மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. இதுதான் வந்துட்டு அந்த ஆனியன். இது உங்களுக்கு அதை அப்சர்வ் பண்ணி உங்களுக்கு ஹெல்தியா வச்சுக்கிறதுக்காக வாங்கிட்டு இந்த மாம் ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. ஒரு டைம் யூஸ் பண்ணுங்க, அப்புறம் நீங்க வந்துட்டு உங்களுக்கு ரெகுலர் கஸ்டமரே ஆயிருவீங்க. எக்ஸல் அண்ட் எல் சைஸ் ரெண்டுமே இவங்க கிட்ட அவைலபிளா இருக்கு. இது இப்ப வந்து பார்த்தோம் அப்படின்னா, நெல்லிக்காயிலேயே நம்ம கடைகள்ல நெல்லிக்காய் மிட்டாய்ன்னு சொல்லிட்டு வாங்குறோம். அதுல ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்க அப்படின்னா ஒயிட் சுகர் கோட்டிங்ல போட்டு கொடுப்பாங்க. ஸோ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நெல்லிக்காய், கருப்பட்டி, வெறும் மலை தேன் மட்டும், அதாவது நம்ம கொடைக்கானல்ல இருந்து கிடைக்கக்கூடிய ஒரிஜினல் மலை தேன், கருப்பட்டி, நெல்லிக்காய், இதை மட்டும் சேர்த்து நம்ம சன்லைட் ப்ராசஸ்ல
அதை பார்க்கும் போதே உங்களுக்கு சாக்லேட் கலர்ல இருக்கும். சோ இது வந்துட்டு குழந்தைங்களுக்காகவே வந்துட்டு நம்ம ஸ்பெஷலா செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம். ரொம்ப ஹெல்தியான ஸ்நாக்ஸ். ஏன்னா குழந்தைங்க கிட்ட டைரக்டா நெல்லிக்காய் கொடுத்தா கண்டிப்பா சாப்பிட மாட்டாங்க. இத வந்து சாக்லேட் மாதிரி இது கொஞ்சம் ஸ்வீட்டியா இருக்கும். தேன்ல வந்துட்டு மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு குடுக்கறனால வந்துட்டு சூப்பரா இருக்கும். இப்போ நீங்க கன்சீவா இருக்கீங்க, ஹீமோகுளோபின்ல கம்மியா இருக்குன்னா கண்டிப்பா இந்த ப்ராடக்ட்டை வாங்கி சாப்பிடலாம். வீடியோக்காக மட்டும்தான் இப்ப என்னென்ன ப்ராடக்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சாம்பிள் பீசஸ் காமிச்சிட்டு இருக்காங்க. மினிமம் வந்து பாத்தீங்கன்னா 100 கிராம்ல இருந்தே வந்து உங்களுக்கு வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க. இது நம்மளோட வந்துட்டு ப்ராடக்டோட பேக்கிங்கு இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு ஈஸியாக நம்மளோட பேக்கிங்கு இந்த மாதிரி பண்ணி ஆன்லைனில் டெலிவரி பண்ணிடுவோம். நீங்கள் ஆன்லைனில் நம்மளோட ஹெல்தி ஸ்நாக்ஸ் வெரைட்டிஸ்லாம் நீங்கள் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் இருக்க தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். வாட்ஸ்அப் பண்ண தெரியாதவங்க கால் பண்ணுங்கள். எல்லாரும் கால் பண்ண வேணாம், வாட்ஸ்அப்லேயே வந்துட்டு உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே நாங்கள் சென்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இது என்னம்மா ரோஸ்லாம் போட்டு வச்சுருக்கீங்க? இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நெல்லிக்காய் மிட்டாய் மாதிரியே இது வந்துட்டு நெல்லிக்காய் குல்கந்து, அதாவது கருப்பட்டி நெல்லிக்காய் தேன் சேர்த்து பண்ணக்கூடிய குல்கந்து. இதுல வந்துட்டு பன்னீர் ரோஸோட சேர்த்து நம்ம இதோட ஃபிளேவர், டெக்ஸ்சர், கலர் இது எல்லாமே ரொம்ப வந்துட்டு அட்ராக்டிவா இருக்கும். இதுல எந்த ஒரு கெமிக்கல் ப்ரிசர்வேட்டிவ் எதுவுமே நம்ம சேர்க்கறது கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம சர்டிபிகேஷனோட தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இது ரொம்ப நம்ம வெளியிலே வச்சுட்டு சாப்பிடலாம். வெளியிலே வச்சு நீங்க யூஸ் பண்ணலாம். கண்டிப்பா இது வந்து நம்ம பியூர் ஹனி சேர்த்திருக்கிறதுனால இது கண்டிப்பா கெட்டு போகாது. ரெண்டாவது இது கருப்பட்டி தான் நம்ம சேர்த்திருக்கோம். இதை நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சு ஸ்டோர் பண்ணி நீங்க ஒரு மாசம் வரையும் வச்சு சாப்பிடணும்னு நினைச்சாலும் நீங்க சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு இந்த பாக்ஸ்லயே வந்துட்டு பாத்தீங்கன்னாலே தெரியும், தேன் ஊத்திருக்காங்கல்ல, அது செப்பரேட்டா உங்களுக்கு வந்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகி இருக்கிறது தெரியும். இது நல்லா சாப்பிடும் போது உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ ஒரு சாஃப்டா இருக்கும். ரொம்ப ட்ரையே ஆகாது, சீக்கிரமா கெட்டு போகாது ஒரிஜினல் ஹனி யூஸ் பண்றதுனால. வந்துட்டு இது லட்டூஸா? சொல்லுங்க. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, வெல்லம், சுகர் அந்த மாதிரி சேர்த்து பண்ணுவாங்க. நம்ம கிட்ட அந்த ப்ராடக்டே கிடையாது. நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கருப்பட்டி, தேன், நாட்டு சக்கரை, பனங்கற்கண்டு இந்த ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணி மட்டும்தான் ஆர்கானிக்கா நேச்சுரலா நம்ம கிடைக்கக்கூடிய அந்த ஸ்வீட்னஸ் வச்சுதான் நம்ம செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, இது வந்து பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் நட்ஸ் அண்ட் சீட்ஸ், எல்லா நட்ஸ், முந்திரி, பாதாம், பிஸ்தா, வால்நட், மக்கானா, சோ அந்த சன்ஃப்ளவர் சீடு, குக்கும்பர் சீடு, மஸ்க்மெலன் சீடு, நட்ஸும் மிக்ஸ் பண்ணி எல்லாமே சேர்த்து நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் யூஸ் பண்ணி முக்கியமா செய்யறோம். ஓகே. ஹனி சேர்த்து கருப்பட்டி சேர்த்து நம்ம இத பண்றதுனால இது கெட்டும் போகாது. இதுல என்ன 2 வெரைட்டிஸ் இருக்கு. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு எனர்ஜி பார்ன்னு சொல்லுவோம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம எனர்ஜி பார்ன்னு சொல்லுவோம். நீங்க பிக்கும் போதே பாத்தீங்கன்னா அவ்வளவு சாஃப்டா இருக்கும். என் கையில அந்த தேன் வந்து ஒட்டி இருக்கிறது உங்களுக்கு தெரியும். சோ இது ரொம்ப நல்லா இருக்கும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு பெரியவங்க வந்துட்டு சாப்பிடுறதுனா வந்துட்டு டெய்லி ஒரு பார் மாதிரி ஒரு லட்டர் சாப்பிட்டுட்டீங்கன்னா ரொம்ப வந்துட்டு யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு தேவையான ஒரு நாளைக்கு தேவையான எல்லா எனர்ஜியுமே இதுல கிடைச்சது. சோ அதனாலதான் இதுக்கு பேர் வந்துட்டு எனர்ஜி பார்ன்னு சொல்றோம். இது கூடவே பாத்தீங்க அப்படின்னா இதே வந்துட்டு நீங்க கிட்ஸுக்கு கொடுக்குறீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துக்கலாமா? ஆமா, கிட்ஸுக்கு வந்துட்டு அதாவது நம்ம நார்மலா வந்துட்டு வீட்ல மாவாவோ கஞ்சியாவோ கொடுத்தோம்னா கண்டிப்பா சாப்பிட மாட்டாங்க. சோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஐடியா தான் இந்த இது. சோ குழந்தைங்களுக்கு தேவையான எனர்ஜியா இருக்கட்டும், போஷாக்கா இருக்கட்டும், அந்த ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியா இருக்கட்டும், சோ இது எல்லாத்தையுமே அது கொடுக்குது. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஜங்க் ஃபுட் தான் அதிகமா சாப்பிடுறாங்க. தேவையான எனர்ஜி கிடைக்கிறதே கிடையாது. இவங்க வந்து இது வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நட்ஸ் லட்டுன்னு சொல்லிட்டு வந்து கொடுக்குறாங்க. நட்ஸ் லட்டுன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. உங்களுக்கு பார்த்தாலே ஸ்ட்ரக்சர் தெரியும். நான் வந்துட்டு பிச்சு காமிக்கிறேன் பாருங்க. ப்ரெஸ் பண்ணும்போதே அவ்வளோ ஒரு சாஃப்டா இருக்கு. ஏன்னா குழந்தைகள்லாம் வந்துட்டு கொடுக்கும்போது இந்த மாதிரி நட்ஸ் வாயில கடிப்பட்டாலே உங்களுக்கு வந்து சாப்பிட மாட்டாங்க. இன்னொன்று வந்துட்டு ட்ரையா இருந்தாலும் உதிர்த்து போட்டுட்டு போயிடுவாங்க. இது வந்து உங்களுக்கு கருப்பட்டி தேன் மிக்ஸ் பண்ணி பண்ணியிருக்கனால வந்துட்டு கொஞ்சம் கூட உங்களுக்கு உதிரவே உதிராது. நீங்க அப்படியே குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா லட்டுவா ஈஸியா சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. அவ்வளோ ஒரு ஸ்வீட்டா சூப்பரா இருக்கு. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வேர்க்கடலை, வெள்ளை எள்ளு, கருப்பு எள்ளு, பொரிக்கடலை இது மட்டும் சேர்த்து நம்ம ட்ரை ஃப்ரூட் தான் முக்கியமா சேர்த்து பண்றோம். அது கூட வந்துட்டு கொஞ்சம் ஸ்வீட்னஸ்க்காக தான் நம்ம கருப்பட்டியும் தேனும் சேர்க்கிறோம். தேன் வந்து கெட்டு போகாம இருக்கிறதுக்காக நம்ம சேர்க்கிறோம். ஸோ இதோட டெக்ஸ்சர் பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டா இருக்கும், பிஞ்சு அப்படியே வரும். ஸோ இதை வந்துட்டு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் தென் ஸ்கிப் பண்ணாம சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. ஏன்னா இது அவங்களுக்கு டெய்லி ஸ்நாக்ஸுக்கே ஒரு லட்டு கொடுக்கலாம். கண்டிப்பா சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும். அவங்களுக்கு தேவையான சத்துக்களும்
முழுசா கிடைச்ச மாதிரியே இருக்கும். மெமரி பவர் ஜாஸ்தி பண்ணும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி கொடுக்கும். ஸோ ரொம்ப ஒல்லியா குச்சி மாதிரி இருக்கான் என் குழந்தை, உடம்பே போட மாட்டேங்குது, ரொம்ப சோம்பேறியா இருக்கான், துருன்னு இல்ல அப்படின்னு அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி லட்டூஸ் நீங்க வாங்கி கொடுக்கலாம். இது வந்துட்டு எப்படி பேக் பண்ணி கொடுப்பீங்க, எத்தனை லட்டூஸ் அந்த மாதிரி குவாண்டிட்டி? ஒரு பாக்ஸ், அதாவது பாக்ஸ் கணக்குக்கு வரும். அப்படி இல்லன்னா உங்களுக்கு 100 கிராம் வேணும்னாலும் கொடுக்கலாம், இல்ல 1/4 கிலோ வேணும்னாலும் கொடுக்கலாம். பல்கா ஆர்டர் வேணும் ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்குலாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஐஸ்கிரீம் நீங்க வந்துட்டு ஒரு ஸ்வீட்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் கிஃப்ட் நிறைய கொடுத்துட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு பார்த்தா அன்ஹெல்தியானது தான். இந்த மாதிரி ஹெல்தியான வெரைட்டிஸ் வந்துட்டு இவங்க கிட்ட நிறைய இருக்கு. நீங்க இவங்க கிட்ட பல்க் ஆர்டர் கொடுத்துமே உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க. பாக்ஸ் பேக்கிங் வேணும் அப்படின்னாலும் பாக்ஸ் பேக்கிங் வச்சுக்கலாம், வேற ஈஸியா கொடுத்துடலாம். உங்களோட விசேஷங்களுக்கு ரிட்டர்ன் கிஃப்ட் அந்த மாதிரி ஹெல்தி ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுங்க. கண்டிப்பா உங்க வீட்டு விசேஷங்களுக்கு வந்துட்டு நீங்க மத்த அதர் ப்ராடக்ட்ஸ் கொடுக்கறதுக்கு மேல இந்த மாதிரி ஹெல்தியா நீங்க கொடுக்கும்போது அவங்களும் ஆர்கானிக்கா சாப்பிட்ட மாதிரி ஆச்சு, உடம்புக்கு தேவையான சத்துக்களும் கிடைச்ச மாதிரி இருக்கு. இப்ப நீங்க பாக்குறது பாத்தீங்க அப்படின்னா சிறுதானிய லட்டு வகைகள், அதாவது இதுவுமே நம்ம வந்துட்டு ட்ரை ஃப்ரூட்ஸ், கருப்பட்டி, தேன் சேர்த்து மட்டும் தான் நம்ம பண்ணி கொடுப்போம். இதுலயும் வந்துட்டு வெல்லம்லாம் நம்ம சேர்க்கறது கிடையாது. இது முழுக்க கருப்பட்டி சேர்க்கும் போது யார் வேணாலும் சாப்பிடலாம். கண்டிப்பா யார் வேணாலும் குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இதை வாங்கி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரெண்டாவது இதோட டெக்ஸ்சர், அந்த ஃபிளேவர், டேஸ்ட் எல்லாமே வந்துட்டு வேற லெவல்ல இருக்கும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா சிறுதானியங்களும் மல்டிகிரைன்ஸ், மில்லட்ஸ், நட்ஸ் அண்ட் சீட்ஸ், ஸோ இந்த மாதிரி வந்துட்டு வெரைட்டியா எல்லாமே சேர்த்து நம்ம பண்ணி கொடுக்குறோம். ஸோ இதோட ஹெல்த் பெனிஃபிட்னு பார்க்கும்போது அப்படியே உங்களுக்கு வந்துட்டு ஒரு சில பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா மில்லட்ஸ் நட்ஸும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு தனித்தனியா லட்டு, ஆமா தனித்தனியாவும் நம்ம அந்த ஃபிளேவர் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா கூட நீங்க தனியா கேட்டாலும் நம்ம தனியாவும் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க. ஓகே, இங்க வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி மில்லட்ஸ்லயும் நட்ஸ்லயும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வகையான வெரைட்டிஸ் லட்டுஸும் அவைலபிளா இருக்கு. இதே வந்து பாத்தீங்கன்னா ஹேர் பேக்கு, ஃபேஸ் பேக்கு அண்ட் லட்டு வெரைட்டிஸ், ஹெல்தியான ஸ்நாக்ஸ் வெரைட்டிஸ் பார்த்தோம். அது போக வீட்டுக்கு தேவையான குழம்பு மசாலா வெரைட்டிஸ்லாம் பார்க்க போறோம். எஸ்பெஷலி சொல்ல போனோம் அப்படின்னா இவங்களோட செட்டிநாட்டு மட்டன் மசாலா, இதோட இன்கிரீடியன்ட்ஸ் நான் வந்துட்டு ஓப்பன் பண்ணி எனக்கு வந்தோடனே காமிச்சாங்க. இதோட ஸ்மெல்லு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சமைக்கும் போது 8 தூரம் வந்துட்டு ஸ்மெல் வரும் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு ஸ்மெல்லு. ஆனால் இதில் என்னென்ன சேர்த்துருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். எல்லா ப்ராடக்ட்டுக்குமே என்னென்ன சேர்த்து பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட் கொடுத்தாங்க, எல்லாமே கொடுத்தாங்க. ஆனால் இதுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சேர்த்துருக்கோம் அப்படின்றத சொல்ல மாட்டாங்களா. ஏன் தெரியுமா, அந்த அளவுக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்து நிறைய இவங்ககிட்ட ஃபாஸ்ட் மூவிங்ல இருக்கக்கூடியது இந்த மசாலா மட்டும்தான். இது என்னப்பா வெறும் பொடியா வச்சிருக்கீங்க, அதுவும் வாடையெல்லாம் மணக்குது, இது என்னது? இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹேர் வாஷ் பவுடர். இதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 11+ இன்கிரீடியன்ட் நம்ம சேர்த்திருக்கோம். இது வந்து கண்ணெல்லாம் எரியாது, குழந்தைங்கல இருந்து பெரியவங்க வரைக்குமே யூஸ் பண்ற மாதிரி தான். கண்டிப்பா இதுல வந்துட்டு மொத்தம் 11 பொருள் நம்ம சேர்த்திருக்கிறதுனால முழுக்க உங்களுக்கு ஹேர் நல்லா வந்துட்டு பவுன்சியா இருக்கும், அந்த ட்ரைனஸ் இருக்காது, ரொம்ப சாஃப்டா இருக்கும், ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணும். நீங்க வந்துட்டு எங்க கிட்ட ஃபேஸ் பேக்கு, ஹேர் பேக்கு, சமைக்கிறதுக்கு தேவையான மசாலா, இன்ஸ்டன்ட் ஸ்நாக்ஸ் ரெசிபின்னு ஹெல்தியான ப்ராடக்ட்லாம் 30+ ப்ராடக்ட் செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க. வீட்லேயே வச்சுதான் ஹெல்தியா நம்ம எப்படி செய்வோமோ நம்ம வீட்டுக்கு அதே மாதிரி செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க. லேப்ல கிளினிக்கல் அப்ரூவ்டுமே இவங்களோட ஃபுட் ப்ராடக்ட்டுக்கெல்லாம் இருக்கு. தாராளமா ட்ரஸ்டட் பேஜ் தான், கண்டிப்பா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இவங்க கிட்ட ப்ராடக்ட்ஸ் வாங்குற எல்லாருக்குமே வந்துட்டு ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்குறாங்க.